அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகா பத்தினா ரொம்பவே அடம்பிடிச்சதுனால இப்ப விஜய் பத்தினா சரிங்க சார், இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ரேணுகாவை கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்டுல வச்சிருக்கோம், சோ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. கதிரேசன் வந்து என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ரேணுகா வந்து ஏன் பொண்ணு, உங்களோட மனைவி, நீங்க எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம், எப்ப வேணாலும் வரலாம், ஆனா எங்க வீட்டுல இருந்து ஒரேடியா கூட்டிட்டு போயிடாதீங்க, என் பொண்ணு வந்து குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்ல, விஜய் வந்து சரிங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நிஷா கிட்ட இருந்தா கண்டிப்பா ரேணுகா வந்து நல்லபடியா இருக்க மாட்டா, ஏன்னா நிஷாவை பார்க்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப எரிச்சலோட பேசுறா, அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியல, சோ அதனால நான் வெண்பாக்காக மட்டும்தான் நேற்று இந்த இடத்த விட்டு போனேன், இப்ப அவளே என் கூட வரேன்னு சொல்லும் போது சோ இதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க. விஜய் ஏன் சொல்றாங்கன்னா மல்லி வந்து அவ்வளோ ரேஸ் பண்றாங்க, அதான் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரேணுகாக்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவங்க ரொம்ப பாவம், அவங்களால இங்க இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி மல்லி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொன்னதுனால விஜய் வந்து சரி ஓகே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வெண்பா குட்டி வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அடுத்த கட்டமா ரேணுகா அந்த வீட்டுல இருந்தா ஈவினிங் வெண்பா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது ரேணுகாவை பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆகுவாங்க, டென்ஷன் ஆகுவாங்க. டாடா நான் உங்ககிட்ட சொன்னதானே, நீங்க ஏன் அந்த புது அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்க, எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் சத்தம் போட போறாங்க. இன்னொரு பக்கம் மனோகர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, இப்பதான் இந்த குடும்பம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, கொஞ்ச நாள் அந்த ரேணுகா வந்து இந்த வீட்டை ரெண்டா பண்ணிட்டா, பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா, அப்படியெல்லாம் இருக்கும்போது ரேணுகா இல்லாத நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் நினைச்சாங்க. ஆனா இப்ப ரேணுகா வந்து திரும்பவும் நம்ம விஜயோட வீட்டுக்கே வராங்க, சோ இதனால பல பிரச்சனைகள் வரப்போகுது, வெண்பாவுக்கும் பிடிக்காம மனோகருக்கும் பிடிக்காம ரேணுகா வந்து கண்டிப்பா விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக வரல, எப்படியாவது கதிரேசனோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேணுகா வந்திருக்காங்க. இந்த விஷயம் கூடிய சிக்கல மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியணுங்க, கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வெண்பா வந்து ரேணுகாமா வேணான்னு சொல்லிட்டு சொன்னா சோ ரேணுகாவுக்கு பாத்தீங்கன்னா வெண்பா மேலேயும் வந்து வெறுப்பு அதிகமா தான் வரும், வெண்பாவுக்கு வந்து ரேணுகா மேல வெறுப்பு அதிகமா தான் ஆகும். சோ இப்படி நிறைய சீன்ஸ் எல்லாமே வரப்போது, வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.